අයිබෝවන් வணக்கம். අද දවසේත් ජනතා දේව සභා දෙවොමියත් සමග ඔබ එකතුවීම අපට මහත් ප්‍රීතියක්. இன்றைய நாளிலும் மக்கள் தேவசபை ஆராதனையிலே கலந்து கொள்வது குறித்து நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுகின்றோம். අද දයාව නිසා දේශනා මාලාවේ 4 වන දේශනය. தயவின் நிமித்தம் பிரசங்க தொடரே 4வது பிரசங்கத்துக்கு வந்திருக்கின்றோம். දෙවියන් වහන්සේගේ දයාව නිසා උන්වහන්සේ ඔබේ ඇතුළාන්තය වෙනස් කරමින් සිටින බව අපට විශ්වාසයි. கர்த்தருடைய தயவின் நிமித்தம் உங்களுடைய உள்ளான வாழ்க்கையை கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கின்றோம். එනිසා උන්වහන්සේගේ දයාව කෙරේ අපි යටහත් සිතින් ඇතුළු වෙමු. அவருடைய தயவின் நிமித்தம் நாங்கள் தாழ்ந்த மனப்பான்மையோடு அவரை நோக்கி பார்ப்போம். අපි අනගේ නමස්කාර කාලයකට ඇතුළු වෙන්නට යනවා. இந்த நேரத்திலே நாங்கள் நல்ல ஒரு நமஸ்கார நேரத்தை நாங்கள் கழிக்கப் போகின்றோம். අපි ඊට ප්‍රථම මේ දේවමය බාර කරමින් යාඥා කරමු. அதுக்கு முன்பதாக இந்த ஆராதனையை கர்த்தருடைய கருத்துக்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் செய்வோம். ස්වාමිනී අපි ඔබ වහන්සේගේ පාදපාමුලට පැමිණ අපි යාඥා කරනවා පටන් ගැනීමේ සිට අවසානයේ දක්වා ඔබ වහන්සේ අප සමග සිටිය මැනව. ස්වාමිනී අපි යාඥා කරන අද දවසේ බොහෝ මනුෂ්‍යයන්ගේ හදවත්වලට ඔබ වහන්සේ කතා කරන්නට යන නිසා අපි ඔබ වහන්සේට අනේක වාරයක් ස්තුති කරනවා. ස්වාමිනී ඔබ වහන්සේගේ දෑතට මේ සියල්ල මුළුමනින් බාර කරමින් අපි කැපකොට යාඥා කරන්නේ යේසුස් වහන්සේගේ අනගි නාමයෙන්. ஆமென். ආමේන් ආමේන්. හොඳයි මේ මොහොතේ අපි ඒ නමස්කාර කාලයේ සමග එකතු වෙමු. இந்த நேரத்திலே நாங்கள் நமஸ்காரம் செய்யும்படியாக இணைந்து கொள்வோம். ऐतिहासिक दिनेकी मरणिन ඔබ මා දිවිනි දෙව්වේ ගයමු යේසුස් ජීවත් වේ කුරුසියෙන් සොහොනේ නෑ සදාකාල ජීවනේ දුන්නේ ගයමු යේසුස් ජීවත් වේ ජීවත් වේ Dineki
පෙරසේ දිවි නොගෙවමි ප්‍රීතිමත් දිනකි මා පවසේ දුවේ ප්‍රීතිමත් දිනකි පෙරසේ දිවි නොගෙවමි ஓடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா ஓடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா இயேசையா, உம்மைத்தானே என்னுள்ளே நிறுத்தியுள்ளேன். இயேசையா, உம்மைத்தானே என்னுள்ளே நிறுத்தியுள்ளேன். ஓடி இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா எனக்காக யாவும் செய்பவரே செய்து முடிப்பவரே எனக்காக யாவையும் செய்பவரே செய்து முடிப்பவரே என் பாரங்கள் என் சுமைகள் என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஏசையா, உம்மைத்தானே எப்போதே நிறுத்தியுள்ளேன். ஏசையா, உம்மைத்தானே எப்போதே நிறுத்தியுள்ளேன். උනාටු මතයේ සිට ගන්නයි මට කීවේ ඔබ මා ශක්තියයි මගේ විශ්වාසය ඔබමයි புயலின் மத்திய நீ நின்றிடு என்றீரே நீரே என் சத்துவம் என் நம்பிக்கை நீரே එවුණු අතීතයේ මා සමගින්ම සිටියේ මෙදිනත් මා ළඟින් මා සමගින්ම ආවේ
අහස්තලය දෙවිඳුගේ මහිමය පවසයි ගුවන්තලය දෙවිඳුගේ ඥානය දක්වයි ඉරසඳ තරු සැම නැවිල්ල නිතරම සමිදුට කීකරුවේ ලොව කෙලවර තෙක් වෙනස් නොවී සම දෙවිඳුට මහිමයදේ අපි ගයමු අහස්තලය අහස්තලය දෙවිඳුගේ මහිමය අවසයි ගුවන්තලය දෙවිඳුගේ ඥානය දක්වයි ඉරසඳ තරු සම නැවිල්ල නිකර සමිඳුට ස්තුති වේවා ස්තුති වේවා ප්‍රශංසා වේවා ප්‍රශංසා වේවා ස්තුති වේවා ස්වාමීනි. අපි මේ මොහොතේ ඔබගේ අවශ්‍යතාවයන් උදෙසා යාඥා කරන්නට යනවා. நாங்கள் இந்த நேரத்தில் உங்களுடைய தேவைகளுக்காக ஜெபிக்க போகின்றோம். මේ
කොවිඩ්-19 වසංගතය නිසා ඇතිවුණු බලපෑම හේතු කොටගෙන බොහෝ මනුෂ්‍යයන් මානසික ආතතියට පත්ව තිබෙනවා. இந்த கோவிட்-19 நிமித்தம் அநேக ஜனங்கள் மன அழுத்தத்திலே காணப்படுகிறார்கள். අපි ඒ ගැන යාඥා කරන්නට යනවා. நாங்கள் அதற்காக ஜெபிக்க போகின்றோம். ඒ වගේම ඔබගේ පවුල් උදෙසා අපි යාඥා කරන්නට යනවා. அதேவோடு கூட உங்களுடைய குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகின்றோம். මේ ඉල්ලීම උදෙසා යාඥා කරන ලෙස මම පූජක රාජට ආරාධනා කර සිටිනවා. நாங்கள் அதற்காக ஜெபம் செய்வோம். கண்களை மூடிக்கொள்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். சர்வபலமுள்ள பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கொரோனா நோயை நிமித்தம் ஆண்டவரே, அநேக ஜனங்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அவருடைய மன அழுத்தத்திலே காணப்படுகிறார்கள் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்மால் மாத்திரமே ஆண்டவரே சுவாமி இந்த நோயை சுகப்படுத்த முடியும். உம்மால் மாத்திரமே ஜனங்கள் முகம் கொடுக்கிறதான இந்த மன அழுத்தத்திலிருந்து வெளியே கொண்டு வர முடியும் ஆண்டவரே. அப்படியாக குடும்பங்களிலே ஆண்டவரே சுவாமி, இந்த நாளில் பொருளாதார பிரச்சனை நிமித்தம் ஆண்டவரே, இந்த நோயின் நிமித்தம் ஆண்டவரே, அநேக குடும்பங்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் காணப்படுகிறார்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய கருத்துக்கு ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். குடும்பமாய் தேவன் சந்திக்கும்படியாய் நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. பிதாவே சுவாமி, இந்த நோயினால் பீதிக்கப்பட்டவர்களை சுகப்படுத்துங்க ஆண்டவரே. மன அழுத்தத்தில் இருக்கிறவர்களை சுகமாக்குங்க ஆண்டவரே. அப்படியாய் குடும்பங்களிலே இழந்து போயிருக்கிற சமாதானத்தை மறுபடியும் கொடுத்து ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தை குடும்பத்துக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் உடைய கருத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் அதை சந்தித்தபடினால் நன்றி ஆண்டவரே. மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். අපි අද ඉන්නේ දයාව නිසා දේශනා මාලාවේ 4 වෙනි සතියේ. இன்று நாம் தயவினாலின் பிரசங்க தொடரின் 4வது வாரத்தில் இருக்கின்றோம். ගිය සතියේ අපි බැලුවා අසමත්කම සමත් කරන දයාව ගැන. கடந்த வாரம் நாம் பார்த்தோம் தோல்வியை வெற்றி அடைய செய்கின்ற தயவை குறித்து. දෙවියන් වහන්සේ අපට ප්‍රේම කරනවා. உண்மையாகவே கடவுள் நம்மை அன்பு கூறுகின்றார். අපිට දෙවියන් වහන්සේගේ දයාව ගැන හරි චිත්‍රයක් තිබෙනවා නම් දෙවියන් වහන්සේ අපට නව ජීවනයක් නව බලාපොරොත්තුවක් උදා කර දෙනවා. தேவ தயவை குறித்து நாம் சரியாக அறிந்து கொள்ளும் போது எங்களுக்கு ஒரு புதிய வாழ்வு, புதிய தயவு கிடைக்கும். අද දවසේ අපි බලන්ට යන්නේ සම්බන්ධතා අලුත් කරන දයාව ගැනයි. இந்த வாரம் நாம் பார்க்க போவது உறவுகளை புதுப்பிக்கும் தயவை குறித்து. අපි බයිබලය හෝ කිතුදහම අපි එක වචනයකින් සාරංශ කරනවා නම් நாம் வேதாகமத்தை ஒரு வார்த்தையிலே சாராம்சப்படுத்துவோமானால் මම නම් ආගම හෝ චාරිත්‍ර හෝ නීතිරීති කියන වචන පාවිච්චි කරන්නේ නැහැ. நான் அது மதம் இல்லாவிட்டால் கலாச்சாரம், சட்டதிட்டம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டேன். මම පාවිච්චි කරන එකම වචනය සම්බන්ධතාවයයි. நான் பயன்படுத்துகின்ற ஒரே வார்த்தை உறவுகள் ஆகும். බයිබලය ඇත්තට බැලුවොතින් සම්බන්ධතාව තිබෙන කතන්දර පුතක් වෙනවා. வேதாகமம் அநேக உறவுகளை காண்பிக்கின்ற ஒரு கதையாக, புத்தகமாக இருக்கின்றது. ඉතින් අද දවසේ අපි බලන්ට යන්නේ ඒ සම්බන්ධතා කතාවලින් කිහිපයක් අපි බලන අතරදී අපි විශේෂයෙන් බලන්ට යන්නේ එක මනුස්සයෙක්ගේ සම්බන්ධතාවන් ඔහුගේ ජීවිත රටාව ගැනයි බලන්ට යන්නේ. இன்று நாம் இந்த அநேக கதைகளிலிருந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, அவனுடைய உறவு குறித்து நாம் தெளிவாக பார்க்க போகின்றோம். අද අපි සම්බන්ධතා ගැන කතා කරනකොට අපි කාරණා තුනක් ගැන අපි කතා කරන්නට යනවා. உறவுகளை குறித்து நாம் பேசும்போது 3 விடயங்களை குறித்து நாம் பேச போகின்றோம். අපි ඉස්සෙල්ලාම බලන්ට යන්නේ අපගේ සම්බන්ධතාවලට සිදුවී ඇත්තේ කුමක්ද කියලායි. முதலாவதாக நாம் பார்க்க போகின்றோம் எமது உறவுகளுக்கு நடந்திருப்பது என்ன. උප්පත්ති පොත අපට පෙන්වනවා දෙවියන් වහන්සේ ස්ත්‍රිය සහ පුරුෂයාව සම්බන්ධතා උදෙසායි මැව්වේ කියා. ஆதியாகமம் நமக்கு காண்பிக்கின்றது இறைவன் ஆணையும் பெண்ணையும் உருவாக்கியது உறவுகளுக்காக என்று. පටන් ගැන්මේදී ස්ත්‍රිය සහ පුරුෂයා නිර්වස්ත්‍රව සිටියත් ඔවුන් ලැජ්ජා නොවුණු බව සඳහන් වෙනවා. அங்கே ஆரம்பத்திலே ஆணும் பெண்ணும் அவர்கள் நிர்வாணிகளாக இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள் என்று வேதாகமம் சொல்கின்றது. නිර්වස්ත්‍රව සිටියත් ලැජ්ජා නොවුණා කියන එකේ අදහසක් තිබෙනවා. அவர்கள் நிர்வாணிகளாக இருந்து வெட்கப்படாதிருந்தார்கள் என்று சொல்லும் போது அதற்கு ஒரு கருத்து இருக்கின்றது. ස්ත්‍රියට සහ පුරුෂයාට ඒගොල්ලන්ගේ සම්බන්ධතාවල හංගන්න දෙයක් තිබුණේ නැහැ. ஆணுக்கும் பெண்ணுக்கும் அவர்களுடைய உறவுகளிலே மறைப்பதற்கு எதுவும் இருக்கவில்லை. ඒගොල්ලන්ව අවහිර කරන්න, ඒගොල්ලන්ට වසා ගන්න දෙයක් තිබුණේ නැහැ. அவர்களுக்கு தடையை கொண்டு வர மறைத்து கொள்ளக்கூடிய எதுவும் இருக்கவில்லை. ඒගොල්ලන්ගේ සම්බන්ධතාවල සම්පූර්ණ විනිවිදභාවයක් තිබුණා. அவர்களுடைய உறவுகளிலே தெளிவான உண்மை இருந்தது. නමුත් ඔවුන්ට දෙවියන් වහන්සේ එක්ක තිබෙන සම්බන්ධතාවය විනාශ වුණාම ඔවුන්ගේ හදවත් වලට පාපය ඇතුළත් වෙලාට උන් දෙවියන් වහන්සේගෙන් හැංගෙන්න පටන් ගත්තා.
அவர்களுடைய இருதயங்களுக்குள் பாவம் பிரவேசித்த போது அவர்கள் இறைவனுடைய உறவை இழந்து அவர்கள் ஒளிந்து கொள்ளத் தொடங்கினார்கள். ඉතින් ඔවුන් දැනගත්තා ඔවුන්ට දෙවියන් වහන්සේ එක්ක තියෙන සම්බන්ධතාවය විකෘති වී වුණා කියලා. அவர்கள் அறிந்து கொண்டார்கள் கடவுளோடு தங்களுக்கு இருந்த அந்த உறவானது இப்பொழுது முறிந்து விட்டது என்று. ඉතින් මොකද ඒගොල්ලන් කළේ? පළමුව දෙවියන් වහන්සේගෙන් හැංගුණා. என்ன நடந்தது? முதலாவது அவர்கள் கடவுளிடமிருந்து ஒளிந்து கொண்டார்கள். දෙවියන් වහන්සේගෙන් පමණක් නෙවෙයි එකිනෙකනාගෙනුත් ඒගොල්ලෝ හැංගෙන්න පටන් ගත්තා. கடவுளிடமிருந்து மட்டுமல்ல ஒருவருக்கொருவரும் அவர்கள் ஒளிந்து கொள்ள பார்த்தார்கள். අපි කොහොමද දන්නේ ඒගොල්ලෝ හැංගෙන්න පටන් ගත්තා ඒගොල්ලන් ලැජ්ජාවට පත් වුණා කියලා? எங்களுக்கு எப்படி தெரியும் அவர்கள் ஒளிந்து கொண்டார்கள் வெட்கப்பட்டார்கள் என்று? ස්ත්‍රිය සහ පුරුෂයෝ ඇත්තටම ඒගොල්ලන්ගේ අත්තික්ක කොළවලින් ඔවුන්ව වසා ගත්තා. ஆணும் பெண்ணும் அத்திமர இலைகளினாலே தங்களை மறைத்துக் கொண்டார்கள். ඒකෙන් එක දෙයක් පේනවා අපිට. ஒரு காரியம் தெளிவாக நாம் இதில் காண்கின்றோம். මනුෂ්‍යයන් කොච්චර ආශා කරනවද සම්බන්ධතාවයක් ඇති කරගන්න. மனிதர்கள் ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்ள அதிகம் விருப்பமுடையவர்களாக இருக்கிறார்கள். ඒත් අපිට බයක් තිබෙනවා මනුෂ්‍යයන් ඇත්තටම අපේ සිතේ තියෙන ඇත්ත තත්ත්වය ඇත්ත දේවල් දැක්කොතින් අප ප්‍රතික්ෂේප කරයි කියලායි. ஆனாலும் ஒரு பயம் இருக்கிறது. மனிதர்கள் உண்மையாகவே எங்களுடைய உள்ளத்தில் இருக்க காரியங்களை அறிந்து கொண்டால் அவர்கள் எங்களை நிராகரித்து விடுவார்கள் என்று. අපිට බයක් තියෙන මනුෂ්‍යයන් අපේ සැබෑ තත්ත්වය දැක්කොතින් අපිව ඇත්තටම අපෙන් අයුතු ප්‍රයෝජන ගනී කියලා. எங்களுக்கு ஒரு பயம் இருக்கிறது. எங்களுடைய உண்மையான நிலையை மனிதர்கள் அறிந்து கொண்டால் அவர்கள் எங்களை பயன்படுத்தி விடுவார்களோ என்று. අපිට සම්බන්ධතා නැතුව බැරි වුණත් අපි සම්බන්ධතා ඇති කර ගැනීමට අපි ගොඩක් බය වෙනවා. எங்களுக்கு உறவுகள் இல்லாமல் இருக்கும் போது நாம் உறவுகளை ஏற்படுத்திக் கொள்ள அதிக பயப்படுகிறோம். ඒ නිසා සම්බන්ධතා කියන්නේ අපිට ඇතුවත් බැරි නැතුවත් බැරි දෙයක් වෙනවා. ஆகவே உறவுகள் என்பது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பிரச்சனையா இருக்கிற ஒன்றாக மாறிவிடுகிறது. ප්‍රශ්නය තමයි අපිට ප්‍රේමය අවශ්‍ය වුණත් අපගේ සම්බන්ධතා අවුල් වෙලා විකෘති වෙලා නිසා අපිට ප්‍රේමය අත්දකින්න බෑ. பிரச்சனை என்னவென்றால் எங்களுடைய உறவுகள் உடைந்து முறிந்து இருக்கின்றபடினால் எங்களால் அன்பை அனுபவிக்க முடியாமல் இருக்கின்றது. එතකොට මොකද්ද අපි කරන්නේ? අපි උත්සාහ දරනවා මනුෂ්‍යයාගෙන් අපේ සැබෑ ස්වභාවය හංගන්න. அப்பொழுது என்ன நடக்கிறது? நாம் முயற்சிக்கிறோம் மனிதர்களிடமிருந்து எங்களுடைய உண்மையான நிலையை மறைப்பதற்கு. ඒකයි අපිට අත්තික්කා කොළ අවශ්‍ය වන්නේ. அதனால் தான் நமக்கு அத்திமர இலைகள் தேவைப்படுகிறது. නමුත් අපිට ප්‍රේමය සහ පිළිගැනීම අත්‍යවශ්‍යයි. ஆனாலும் அன்பும் ஏற்றுக்கொள்ளுதலும் எங்களுக்கு அத்தியாவசியமாக இருக்கின்றது. අන්න ඒ නිසායි සම්බන්ධතා අලුත් කරන දායාව අපිට අත්‍යවශ්‍ය වන්නේ. ஆகவேதான் உறவுகளை புதுப்பிக்கிற தயவு நமக்கு தேவையாக இருக்கின்றது. අපි පළමුවට බැලුවේ අපේ සම්බන්ධතාවල සිදුවේ ඇත්තේ කුමක්ද කියලා. நாம் முதலாவதாக பார்த்தோம் எமது உறவுகளுக்கு என்ன நடந்திருக்கிறது என்று. දෙවනුවට අපි බලන්ට යනවා අපගේ සම්බන්ධතා අසමත් වන හේතුව කුමක්ද කියලා. இரண்டாவதாக நாம் பார்க்க போகின்றோம் எமது உறவுகளின் தோல்விக்கு காரணம் என்ன. අපි දැන් බලමු සම්බන්ධතා නිසා දයාව බොහෝසෙයින් අවශ්‍ය වන පුද්ගලයෙක් ගැන. இப்பொழுது நாம் பார்க்க போகின்றோம் உறவுக்காக தயவு அதிகமாக தேவைப்பட்ட ஒரு மனிதனை குறித்து. ඔහු ජීවිතය පුරාම මනුෂ්‍යයන් සමග පොරබැද්දේ ඔහුගේ සම්බන්ධතා පාලනය කිරීමටයි. தன் வாழ்க்கை முழுவதும் மனிதனோடு அவன் போராடினான் தனது உறவுகளை கட்டுப்படுத்துவதற்காக. ඔහුගේ නම යාකෝබ්. அவர்தான் யாக்கோபு. අපි ප්‍රථමයෙන් බලමු යාකෝබ්ගේ මුල් නැත්නම් පවුලේ සම්බන්ධතා දිහා. நாம் முதலில் பார்ப்போம் யாக்கோபின் முதல் அல்லாவிட்டால் குடும்ப உறவுகளை குறித்து. අපි යාකෝබ්ගේ ජීවිතේ නැත්නම් ඔහුගේ පසුබිම දිහා බැලුවොතින් යාකෝබ් ඇත්තටම නිවුන් දරුවෙක්ව සිටියා. நாம் யாக்கோபுடைய வாழ்க்கையை பார்த்தால் அவர் இரட்டையாக பிறந்த ஒரு பிள்ளை. යාකෝබ්ගේ සහෝදරයා වැඩිමල් සහෝදරයාගේ නම එසාව් ඔහුගේ පියාගේ නම ඊසාක්ව තිබුණා. யாக்கோபின் சகோதரன் மூத்த சகோதரன் ஏசா அவனுடைய தகப்பனாருடைய பெயர் ஈசாக்கு. දැන් ඒසාව් ඇත්තටම ශක්තිමත් අයෝම පුරුෂයෙක් ඔහුට ඇත්තටම ඔහු දඩයම්කාරයෙක්ව සිටියා. ஏசாவ் மிகவும் சக்தி வாய்ந்தவனாக ஒரு வேட்டைக்காரனாக இருந்தான். උස මහත හිටියත් යාකෝබ් ඇත්තට ඔහු දිහා බැලුවහම ඔහු ඇත්තට අම්මගේ බබෙක්ව තමයි හිටියේ. ஏசா நன்றாக வளர்ச்சி அடைந்த ஒருவனாக இருந்தாலும் யாக்கோபை பார்க்கும்போது அது ஒரு தாயின் பபா போல இருக்கின்றார். කොහොම වුණත් අපි යාකෝබ්ගේ ජීවිතය දිහා බලනකොට ඊසාක් ඇත්තටම වැඩියෙන් ප්‍රේම කළේ ඒසාව්ටයි. நாம் யாக்கோபுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஈசாக்கு
அதிகமாக ஏசாவை நேசிக்கிறவனாக இருந்தான். හෙබ්‍රේව් සංස්කෘතිය අනුව පියාගේ ආශිර්වාදය අයිති වුණේ කුළුඳුල් දරුවටයි. எபிரேய கலாச்சாரத்தின்படி தகப்பனின் ஆசீர்வாதம் குடும்பத்தில் மூத்த குமாரனுக்கே சொந்தமாகிறது. ඒ නිසා ඉඩකඩම් හරකබාන මේ සියල්ලක් අයිති වුණේ කුළුඳුල් දරුවට. ஆகவே நிலங்கள், சொத்துக்கள், அவருடைய வளர்ப்பு மிருகங்கள் இவை எல்லாம் மூத்த குமாரனுக்கே சொந்தமாகிறது. ඉතින් පියාගේ බලාපොරොත්තු වුණේ පරම්පරාව ඉදිරියට ගෙන යාමේ වගකීම තිබුණේ ඒ වැඩිමහල්ලටයි. தகப்பனின் எதிர்பார்ப்பின் தங்களுடைய பரம்பரையை முன்னோக்கி கொண்டு செல்கிற பொறுப்பு மூத்த குமாரனுக்கு இருக்கிறது என்பதே. හැබැයි උපත් 25 වෙනි පරිච්ඡේදයේ යාකෝබ්ගේ ජීවිතය ගැන විශේෂ දෙයක් සඳහන් වෙනවා. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தில் யாக்கோபின் வாழ்க்கையை குறித்து ஒரு முக்கிய விடயம் சொல்லப்படுகிறது. උපත්ති පොතේ දෙවියන් වහන්සේ අනාගත වාක්‍යයක් තුළින් යාකොබ තෝරාගත් බව ඔහුට දෙවියන් වහන්සේගේ ආශිර්වාදය පවුලේ නායකත්වයට හිමි වෙන බවත් සඳහන් වෙනවා. இந்த தீர்க்கதரிசி சொல்லப்படுகிறது யாக்கோபுக்கே குடும்பத்தின் தலைமைத்துவம் ஆசீர்வாதமும் சொந்தமாகிறது என்று. හැබැයි ඊසාක් ඒ ප්‍රපේත වචනේ ගණන් ගත්තේ නැහැ. ஆனாலும் ஈசாக் அந்த தீர்க்கதரிசன வார்த்தையை பொருட்படுத்தவில்லை. ඔහු ඒසාවට වැඩියෙන් ප්‍රේම කළා. அவன் ஏசாவுக்கு அதிகமாக அன்பை செலுத்தினான். ඉතින් දැන් දිග කතාවක් කෙටි කෙරුවොතින් ஒரு நீண்ட கதையை சுருக்கமாக கூறினால் කුළුඳුල් දරුවෝ දෙදෙනාම දැන් වැඩියට පත් වෙලා அந்த இரட்டை பிள்ளைகள் இப்பொழுது வளர்ந்து விட்டார்கள். ඊසාක් දැන් මහලු වී අන්ධව සිටිනවා. ஈசாக்கு வயது சென்றவனாக கண்கள் குருடான நிலையில் இருக்கின்றான். ඊසාක්ට අවශ්‍ය වුණ සම්ප්‍රදාය අනුව ඒසාවට ආශිර්වාද හිමි කරන්න. ஈசாக்கு இப்பொழுது தேவையாய் இருந்தது சம்பிரதாயத்தின்படி ஏசாவுக்கான ஆசீர்வாதத்தை அவனுக்கு சொந்தமாக்க. හැබැයි කොහොමරි කරලා පියා කියපු දේ යාකෝබ්ට ආරංචි වුණා. எப்படியோ தகப்பனுடைய உள்ளத்தில் இருக்கிற காரியத்தை யாக்கோபு அறிந்து கொண்டான். මොකද යාකෝබ් කළේ ඉක්මනින් සැලසුම් කළා ඒසාව වගේ රංගපාලා ආශිර්වාදය වංචාවෙන් ලබා ගන්න. அவன் சீக்கிரமாக ஒரு திட்டத்தை போட்டு ஏசாவை போல நடித்து வஞ்சகமாக அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள திட்டமிட்டான். හැබැයි යාකෝබ්ට ඊසාක්ගේ දේපල ලැබෙනවා කියලා කිසිම සහතිකයක් තිබුණේ නැහැ. யாக்கோபுக்கு ஈசாக்குடைய நிலங்கள் கிடைக்கும் என்கிற அந்த உறுதி இருக்கவில்லை. හැබැයි ඔහුට අවශ්‍ය වුණේ එක දෙයයි. ඔහුට අවශ්‍ය වුණේ ඔහුගේ පියාගේ ආශිර්වාදයයි. ஆனால் அவனுக்கு தேவையானது ஒன்றுதான், அது தனது தகப்பனின் ஆசீர்வாதமாகும். යාකෝබ්ට අවශ්‍ය වුණේ ඔහුගේ පියාගේ සම්බන්ධතාවයයි. யாக்கோபுக்கு தேவையாயிருந்தது தனது தகப்பனின் உறவு, ඔහුගේ පියාගේ අනුමැතිය, ඔහුගේ පියාගේ පිළිගැනීමයි. தன்னுடைய தகப்பனுடைய அனுமதியும் அவருடைய ஏற்றுக்கொள்ளுதலும். ඔහුට සියල්ලට වඩා අවශ්‍ය වුණේ ඔහුගේ පියාගේ ප්‍රේමයයි. எல்லாவற்றையும் விட தகப்பனின் அன்பு அவனுக்கு தேவையாக இருந்தது. ඔහු ඒ වෙනුවෙන් මැරෙන්නවත් සූදානම්ව සිටියා. அதற்காக மறிக்கவும் அவன் தயாராக இருந்தான். ඒ නිසායි යාකෝබ් අධිෂ්ඨාන කරගත්තා වංචාවෙන් හෝ ඒ දේවල් ඔහු ලබා ගන්නවා කියලා. ஆகவே யாக்கோபு ஒரு திட்டம் உள்ளவனாய் இருந்தான், அங்கே வஞ்சகத்தினூடாக அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. දැන් මේ වෙනතුරු යාකෝබ්ට අවශ්‍ය වුණේ එකම දෙයයි ඔහුගේ පියාගේ ආශිර්වාදයයි. இதுவரை யாக்கோபுக்கு தேவையாயிருந்த ஒன்றுதான் தன் தகப்பனின் ஆசீர்வாதம். අන්තිමේදී කොහොමරි කරලා ඔහුට ඒක ලැබුණා. கடைசியாக எப்படியோ அது அவனுக்கு கிடைத்தது. හැබැයි ඔහු එයින් සොයපු තෘප්තිය ඔහුට ලැබුණේ නැහැ. ஆனாலும் அதனூடாக அவன் எதிர்பார்த்த திருப்தி அவனுக்கு கிடைக்கவில்லை. දැන් අපිත් බොහෝ අවස්ථාවලදී ගොඩාක් යාකෝබ් වගේ. நாங்களும் அநேக சந்தர்ப்பங்களிலே யாக்கோபை போல்தான். අපි ඒ එක දේ මුළු හදවතින් සොයාගෙන යනවා. அந்த ஒரு காரியத்தை முழு உள்ளத்தோடும் தேடிச் செல்கிறோம். අපිත් ඒ දෙය අපිට තෘප්තිය දෙයි කියලා. நாங்கள் நினைக்கின்றோம் அது நமக்கு திருப்தியை கொடுக்கும் என்று. ඒ ප්‍රේම සම්බන්ධතාවය அந்த அன்பின் உறவு අපිට ඒ පවුල වගේ අපිටත් වෙන්න පුළුවන් නම් அந்த குடும்பத்தை போல் எங்களுக்கும் மாற முடியுமானால், අපිට පොහොසත් අය සමග සම්බන්ධකමක් තබා ගන්න පුළුවන් නම් செல்வந்தர்களோடு எங்களுக்கு உறவுகளை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என்றால், දැන් සමහරක් වෙලාවට අපි චේතනා කරන දේ අපිට ලැබෙනවා. சில சந்தர்ப்பங்களிலே நாம் எதிர்பார்க்கிற விடயங்களை பெற்றுக்கொள்கிறோம். ඒ දේ ලැබුණත් සමග බොහෝ අවස්ථාවලදී අපිට ඒ තෘප්තිය ලැබෙන්නේ නැහැ. அதை பெற்றுக்கொண்டாலும் அநேக சந்தர்ப்பங்களிலே நாம் அந்த திருப்தியை அனுபவிக்க ඒක முடியவில்லை. අපෙන් ගිලිහි යනවා. அது எங்களை விட்டு விலகி சென்று விடுகிறது. ඉතින් මේ සියල්ලම යාකෝබ්ගේ ප්‍රතිචාරය වුණේ මොකක්ද? இவை எல்லாவற்றிலும் யாக்கோபின் பிரதியுத்தரம் எதுவாக இருந்தது? සතුට ගෙන දෙයි කියා සිතපු සම්බන්ධතා පසුපස පැන්නීමයි.
அங்கே மகிழ்ச்சி கிடைக்கும் என்று அவன் நம்பி அந்த உறவுகள் பின்பாக அவன் ஓடினான். යාකෝබ් නිතරම උත්සාහ කළේ මොනවද? யாக்கோபு எப்பொழுதும் எதை தேடினான்? ඔහු අනුමත කරනවා කියලා ඔහු හිතන සම්බන්ධතා හඹා යන්නයි. தன்னை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்கின்ற உறவுகளை பின்பற்றி அவன் சென்றான். දැන් යාකෝබ් ඔහුගේ සහෝදරයාගෙන් පණ බේරා ගන්න පිණිස පලා යනවා. ஆனால் இப்போது யாக்கோபு தன் சகோதரனிடமிருந்து தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள தப்பி ஓடுகின்றான். ඔය කොහෙද යන්නේ? සතප්ම 500කින් ඈතින් ජීවත් වෙන ඔහුගේ මාමා ලාබන් වෙතට පලා යනවා. அவன் 500 மைல்களுக்கு அப்பால் வாழ்கின்ற அவனுடைய மாமாவாகிய லாபானிடத்தில் அவன் செல்லுகின்றான். අපි දැක්කා කොහොමද යාකෝබ් ඔහුගේ මුල් පවුලේ සම්බන්ධකම් වලින් ඔහු අසමත් වෙනවා. நாங்கள் இங்கு காண்கின்றோம் யாக்கோபு தனது முதல் அந்த குடும்ப உறவுகளிலே அவன் தோல்வி அடைகின்றான். දෙවනුව දේ වචනය යාකෝබ්ගේ ප්‍රේම සම්බන්ධතාව ගැන කතා කරනවා. இரண்டாவதாக அதனுடைய வார்த்தையிலிருந்து யாக்கோபுடைய இந்த அன்பின் உறவுகள் பற்றி பேசப்படுகிறது. යාකෝබ් වසර 20ක් ලාබන් යටතේ සේවය කළා. 20 வருடங்கள் யாக்கோபு லாபனிடத்துக்கு வேலை செய்கின்றான். ඒ කාලේදී ඔහුගේ විවාහය තුළ ඔහු තෘප්තිය සෙව්වා. அந்த நாட்களில் தன் திருமணத்தினூடாக ஒரு திருப்தியை தேடினான். ඔහු ප්‍රේම සම්බන්ධතාවයකට ඇතුළත් වුණා. அவனோட அன்பின் உறவுக்குள் பிரவேசித்தான். වසර 7ක් ඔහු දාසකම් කළා ලාබන්ගේ වැඩිමල් දුව රාකේල විවාහ කරගන්නා පිණිස. 7 வருடங்கள் லாபானுக்கு அவன் வேலை செய்தான் ராகேலை திருமணம் செய்து கொள்வதற்காக. නමුත් ලාබන් ඔහුට වංචා කරලා ඔහුගේ අනෙක් දුව ලේයාවයි විවාහ කර දුන්නේ. ஆனால் லாபான் அவனை ஏமாற்றி தனது மூத்த மகள் லேயாளையே அவனுக்கு திருமணம் செய்து கொடுக்கின்றான். ඔහුගේ ප්‍රේම සම්බන්ධකම් වලත් ප්‍රශ්න ඇති වුණා. அவனுடைய அன்பின் உறவுகளிலும் ஒரு பிரச்சனை இருந்தது. පසුව ඔහු රාකේල විවාහ කරගන්නා තව වසර 7ක් ඔහුට දාසකම් කරන්න වුණා. பின்பு ராகேலை திருமணம் செய்து கொள்வதற்காக இன்னும் 7 வருடங்கள் அவன் வேலை செய்ய வேண்டியிருந்தது. දෙවනුව අපි දකිනවා යාකෝබ් ඔහුගේ ප්‍රේම සම්බන්ධතාවයෙන් ඔහුගේ විවාහය තුළින් ඔහු සොයපු තෘප්තිය ඔහුට ලැබුණේ නැහැ. பின்பு நாம் காண்கின்றோம் யாக்கோபுக்கு அவனுடைய காதல் உறவுகளிலும் திருமணத்திலும் கூட அவன் தேடி அந்த திருப்தியை அவனுக்கு பெற்றுக்கொள்ள முடியவில்லை. තුන්වැනියට අපි බලමු යාකෝබ්ගේ සමාජ සම්බන්ධකම් දිහා. மூன்றாவதாக நாம் பார்ப்போம் யாக்கோபின் சமூக உறவுகள் குறித்து. අපි කිව්වා වාගේ අවුරුදු 20ක් ඔහු ලාබන්ට ඔහුගේ බොස් හැටියට ඔහු විශ්වාසවන්තව දාසකම් කළා. யாக்கோபு 20 வருடங்கள் லாபானுக்கு தன்னுடைய பொஸ்ஸாக உண்மையுள்ளவனாக அவன் வேலை செய்தான். කීප වතාවක්ම ලාබන් ඔහුව රැවට්ටුවා. அநேக சந்தர்ப்பங்களிலே லாபான் அவனை ஏமாற்றினான். යාකෝබ් තේරුම් ගත්තා ලාබන් එක තිබුණ ඒ පළමු සම්බන්ධතාවය දැන් පළුදු වී තිබෙනවා බව. இப்பொழுது யாக்கோபு புரிந்து கொள்கிறான் லாபானோடு இருக்கின்ற அந்த முதலாவது உறவு கூட இப்பொழுது சேதமடைந்துள்ளது என்று. යාකෝබ් තීරණයක් ගත්තා මගේ මාමගේ මම පලා යන්න යනවා. ஆகவே அவன் தீர்மானிக்கிறான் நான் என் மாமாவை விட்டு போக போகின்றேன். තීරණය කළා අහපාව් ඔහුගේ පියාගේ නිවසට පියාගේ රටට ඔහු යනවා කියලා. தன்னுடைய தகப்பனுடைய தேசத்துக்கு செல்வதற்கு தகப்பனுடைய வீட்டுக்கு செல்வதற்கு அவன் தீர்மானிக்கின்றான். යාකෝබ් හිතුවා රහසිගතව නිශ්චලව ඔහු කොහොමරි කරලා ඔහු මෙතනින් පලා යන්නම් කියලා. அவன் நினைத்தான் ரகசியமாக அமைதியாக இங்கிருந்து தப்பி செல்ல வேண்டும் என்று. දැන් ලේසි නෑ තමට භාර්යාවන් දෙදෙනෙක් ඉන්නවා දරුවන් ඉන්නවා දාසයන් ඉන්නවා බැටළුවන් ඉන්නවා හරකුන් ඉන්නවා මේ සියලු දේපල රැගෙන රහසිගතව යන්න හරි අමාරුයි. இது மிகவும் இலகுவான காரியம் அல்ல. 2 மனைவிகள் இருக்கிறார்கள், பிள்ளைகள் இருக்கிறார்கள், வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள், தங்களுடைய வளர்ப்பு மிருகங்கள் இருக்கின்றது. இவை எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு தப்பி செல்வது இலகு அல்ல. කොහොම හරි කරලා යාකෝබ් සැලසුම් කරලා ඒ ස්ථානෙන් පලා ගියා. எப்படியாவது அவன் திட்டமிட்டு அந்த இடத்திலிருந்து அவன் தப்பி செல்கின்றான். හැබැයි දවස් කිහිපයකට පසුව ලාබන් එක ගැන දැනගන්න හමු වෙලා ඔහු පිරිසක් සමග යාකෝබ් පසුපසින් පන්නාගෙන ආවා. சில நாட்களுக்கு பிறகு இதை அறிந்து கொண்ட லாபான் ஒரு சில கூட்டத்தையும் கூட்டிக் கொண்டு அவன் பின்பாக அவனை துரத்தினான். හැබැයි ඒ වෙලාවේ තමයි යාකෝබ් කබලෙන් ලිබට වැටෙන්න පටන් ගත්තේ. அந்த சந்தர்ப்பத்தில் தான் யாக்கோபு சட்டியிலிருந்து அடுப்பிலே விழ ஆரம்பிக்கின்றான். මොකද ඔහු දැනගත්තා ගෙදර යනවා වගේ නෙවෙයි. ඔහු දැනගත්තා ඔහුව මරන්න තැත් කළ ඔහුගේ සහෝදරයා අයිත නැවත උට මූණ පහන සිද්ධ වෙයි කියා. வீட்டுக்கு போவது மாத்திரமல்ல அவனை கொலை செய்ய எத்தனைத்து தன்னுடைய சகோதரனை மீண்டும் முகத்துக்கு முகமாய் சந்திக்க வேண்டும் என்பதை அவன் அறிந்து கொண்டான். යාකෝබ් හිතුවා කොහොම හරි කරලා මම මේක ෂේප් කරගන්න ඕනේ සමාදානය වෙන පිණිස
ඒ බලාපොරොත්තුවේ තෑගි බෝග සමග ඔහු මුණගැසෙන්න පණිවිඩකාරව ඔහුගේ සහෝදරය වෙතට යැව්වා. எப்படியாவது இதை சமாளிக்க வேண்டும் என்று அவன் திட்டமிட்டு அநேக வெகுமதிகளோடு தன் வேலைக்காரரை அனுப்பி ஏசாவை சந்திக்க அவன் திட்டமிடுகின்றான். හැබැයි ඒ පණිවිඩකාරයෝ නැවත ආවේ අයහපත් ආරංචියක් සමගයි. ஆனால் அந்த வேலைக்காரர்கள் திரும்பி வந்து கூறியது நல்ல செய்தி அல்ல, அது கெட்ட செய்தியாக இருந்தது. ඔවුන් කිව්වා ඔබගේ සහෝදර ඒසාව් 400ක හමුදාවක් සමග ඔබ වෙත පන්නාගෙන එනවා කියා. அவர்கள் வந்து கூறிய காரியம் தான், உன் சகோதரனாகிய ஏசா 400க்கும் அதிகமான புருஷர்களோடு உன்னை கொலை செய்யும்படி வருகிறான் என்று. අපි කියමු උප්පත්ති 32 7යි 8 පද දෙක. நாம் ஆதியாகமம் 32 அதிகாரம் 7 8 வசனங்களை வாசிப்போம். එවිට යාකෝබ් අතිශයින්ම බයපත්ව කැළඹුණේය. ඔහු තමා කැටුව සිටි මිනිසුන්ද, බැටළුවන්ද, ගවයින්ද, ඔටුවන්ද කණ්ඩායම් දෙකකට බෙදා ඒසව් අවුත් එක් කණ්ඩායමකට පහර දෙන්නේ නම් ඉතිරි කණ්ඩායමට ගැලවෙන්ට පුළුවනයි කීවේය. அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்திலிருந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் 2 பகுதியாக பிரித்து, ஏசா ஒரு பகுதியின் மேல் விழுந்து அதை முறிய அடித்தாலும் மற்ற பகுதி தப்பித்து கொள்ள இடமுண்டு என்றான். පළමුකොට යාකෝබ් පිටිපසින් ඔහුගේ මාම හඹා ආවා. முதலாவதாக யாக்கோபுக்கு பின்பாக அவனுடைய மாமா துரத்துகிறார். දැන් ඉදිරියෙන් ඔහුගේ සහෝදරයා හමුදාවක් සමග එමින් සිටියා. இப்பொழுது முன்பாக அவனுடைய சகோதரன் ஒரு சேனையோடு வந்து கொண்டிருக்கிறான். යාකෝබ් ජීවිත කාලයේම බපුරුව බීජ ඔහුගේ සම්බන්ධකම් වලින් නෙලා ගැනීමට වෙලා ඇවිල්ලා තිබුණේ. யாக்கோபு தன் வாழ்நாள் முழுவதும் விதைத்த அந்த விதைகளை அந்த உறவுகள் ஊடாக இப்பொழுது அறுத்துக் கொள்கிற நேரம் வந்து விட்டது. යාකෝබ්ට මරණ බය දැනුනේ. யாக்கோபுக்கு மரண பயம் வந்தது. අන්තිමේදී යාකෝබ් ඔහුගේ සම්බන්ධකම් වලින් ඔහු අසමත් වෙලා ඔහු ප්‍රපාතයටයි වැටිලා සිටියේ. கடைசியாக யாக்கோபு தன் உறவுகளிலே தோல்வி அடைந்து அவன் பாதாளத்திலே விழுந்து கிடந்தான். දැන් අපි තුන්වෙනි කාරණයට යමු. இப்பொழுது நாம் 3வது குறிப்புக்கு செல்லுவோம். අපි බලමු මොකක්ද අපේ සම්බන්ධකම් වලට තිබෙන විසඳුම කියලා. இப்பொழுது நாம் பார்ப்போம் எமது உறவுகளுக்கான தீர்வு என்ன என்று. යාකෝබ් යමක් තේරුම් ගත්තා. யாக்கோபு ஒரு காரியத்தை புரிந்து கொள்கிறார். ඔහු පත්වී සිට තත්ත්වය ඉතා බරපතල වුණත් அவருடைய நிலைமை பாரதூரமானதாக இருந்தாலும் ඔහුගේ සම්බන්ධකම් එකක්වත් ඒ ප්‍රශ්න එකක්වත් ඔහුට විසඳන්නට නොහැකි බව. தன்னுடைய உறவுகள் சார்ந்த எல்லா பிரச்சனைகளையும் அதில் ஒன்றையும் தன்னால் தீர்க்க முடியாது என்பதை, ඔහු මුළු ජීවිතයේ කාලයේම ඔහුගේ සම්බන්ධකම් වලින් ඔහු පලා ගියා. தன் வாழ்நாள் முழுவதும் தன் உறவுகளை விட்டு ஓடி சென்றவன் அவன். තේරුම් ගත්ත ඔහුගේ සම්බන්ධකම් ඔහුට විසඳා ගන්නට ඔහුට බැරි බව. அவன் புரிந்து கொண்டான் அவனுடைய உறவுகளின் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள அவனால் முடியாது என்று. අපි කියවමු උප්පත්ති 32 වෙනි පරිච්ඡේදයේ 23 ඉඳන් 29 දක්වා. நாம் ஆதியாகமம் 32 23 29 நாம் வாசிப்போம். ඔහු ඔවුන් කැඳවාගෙන ගොස් ඔයෙන් එතර යැව්වේය. ඔහුට තිබුණු දේත් එතර යැව්වේය. යාකෝබ් හුදකලාව සිටියේය. එවිට මනුෂ්‍යයෙක් පහන් වනතුරු ඔහු සමග පොරබැදුවේය. ඒ තැනැන් වහන්සේ ඔහුගෙන් ජය නොලැබෙන බව දුටු විට ඔහුගේ කලවා සන්දියට ගැසූසේක. යාකෝබ්ගේ කලවා සන්දියද උන්වහන්සේ සමග පොරබදිද්දී ඇදී ගියේය. උන්වහන්සේ කතාකොට පහන් වෙන බැවින් මා යන්ට හරින්නැයි කීසේක. ඔහුද ඔබ මට ආශිර්වාද කළොත් මිස නැත්නම් යන්ට නොහරිමී කීය. නුඹේ නම මොකදැයි උන්වහන්සේ ඔහුගෙන් ඇසූසේක. යාකෝබ්යයි ඔහු කීය. නුඹ දෙවියන් වහන්සේ සමගත් මනුෂ්‍යයන් සමගත් පොරබදා ජයගත් නිසා නුඹේ නම මින්මතු යාකෝබ් නොව ඊශ්‍රායල් වන්නේයයි උන්වහන්සේ කීසේක. උන්වහන්සේ එහිදී ඔහුට ආශිර්වාද කළසේක. அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததைக் கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடைச்சந்து சுளுக்கிற்று. அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்றான். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான்.
அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும். தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அங்கே அவனை ஆசீர்வதித்தார். අපි කියවපු බයිබල් කොටසේ අපිට පෙන්වන කොහොමද යාකෝබ් මුළු රාත්‍රියක් තනියම ගන අන්ධකාරයේ ගත කළා කියලා. நாம் வாசித்த வேத பகுதியிலே நாம் காண்கின்றோம் எப்படி யாக்கோபு அந்த கார் இருளிலே முழு இரவையும் கடத்தினான் என்று. හැබැයි ඒ ස්ථානයේ තමයි යාකෝබ්ගේ ජීවිතේ පරිවර්තනයක් ඇති වුණේ. ஆனால் அந்த இடத்தில் தான் யாக்கோபின் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் ஏற்படுகின்றது. දෙවියන් වහන්සේ බලන්නේ ඒ පරිවර්තනයම ඔබගේ සම්බන්ධකම් වලත් මාගේ සම්බන්ධකම් වලයි ඉෂ්ට කරන්නයි. ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற காரியம் அதே அந்த மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையிலோ ஏற்பட வேண்டும் என்பது. ඒ අවස්ථාවේදී යාකෝබ් සමග මිනිසෙක් පොරබැදුවා. அந்த சந்தர்ப்பத்திலே யாக்கோபோடு கூட ஒரு மனிதன் போராடி. ඒ පොරබැදපු මිනිසයා කවුද? அந்த போராடிய மனிதர் யார்? අපි පළවෙනියටම දකින දේ තමයි දෙදෙනාගේම ශක්තිය පෙනෙන විදියට සමසමවයි තිබුණේ කියා. முதலாவது நாம் காண்கின்றோம் அந்த இருவருடைய பலனும் காண்கிற விதத்திலே சரிசமமாக இருக்கின்றது. හැබැයි බයිබලයේ කියන නමුත් එළිය වැටෙන විට ඒ මිනිසයා යාකෝබ්ට වඩා ශක්තිමත් බව පෙන්වා ඔහුගේ කලවා සන්ධියට පහර දුන්නේය. ஆனால் பொழுது விடியும் போது அந்த மனிதன் யாக்கோபை விட பலசாலியாக காணப்பட்டு அவன் அந்த மனிதன் யாக்கோபுடைய தொடை சந்தை தொடுகின்றான். එදා පටන් යාකෝබ් ඔහු ඇවිදිනකොට මුළු ජීවිත කාලයේදීම කොරගසා තමයි ගමන් කළේ. அந்த நாள் தொடங்கி யாக்கோபு அங்கே நொண்டி அடித்தவனாக அவன் நடக்க ஆரம்பித்தான். දෙවනුවට අපි දකිනවා ඒ මිනිසයා යාකෝබ්ට කියනවා එළිය වැටිගෙන යන නිසා මට යන්න දෙන්නයි කියා. இரண்டாவதாக நாம் காண்கின்றோம் அந்த மனிதன் கூறுகின்றான் அங்கே பொழுது விடுகிறது நான் போக வேண்டும் என்று. ඇයි ඒ මිනිසයා එසේ පැවසුවේ? ஏன் அந்த மனிதன் அவ்வாறு சொல்ல வேண்டும்? මොකද ආලෝකය ආවහම යාකෝබ් ඒ මිනිසයාගේ මුහුණ දැක්කනම් ලොකු භයානක සිද්ධියක් වෙන්නයි යන්න තිබුණේ. வெளிச்சம் வந்த பிறகு அந்த மனிதனுடைய முகத்தை யாக்கோபு கண்டால் ஒரு பயங்கரமான நிகழ்வு நடந்திருக்கும். මොකද කාටවත් බෑ දෙවියන් වහන්සේගේ මුහුණ දැකලා ජීවත් වන්න. ஏனென்றால் தேவனை முகமுகமாய் பார்த்துவிட்டு ஒருவனால் உயிர் வாழ முடியாது. ඒ අවස්ථාවේදී යාකෝබ් දැනගත්තේ ඔහු පොරබදින්නේ දෙවියන් වහන්සේ සමගයි කියලා. அந்த சந்தர்ப்பத்திலே யாக்கோபு அறிந்து கொள்கிறான் அவன் போராடுவது கடவுளோடு கூட என்பதை. ඇත්තටම යාකෝබ් ඒ වෙලාවේදී පණ බේරාගෙන දුවන්නයි තිබුණේ. அந்த நேரத்திலே யாக்கோபு தன் உயிரை காப்பாற்றிக் கொண்டு ஓட வேண்டி இருந்தது. නමුත් යාකෝබ් කියනවා ඔබ මට ආශිර්වාද කරන මිස මම යන්න දෙන්න නැහැයි කියා. அப்பொழுது யாக்கோபு கூறுகிறார் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன் என்று. මැරුණත් යාකෝබ් අත්හැරෙන්න සූදානම සිටියේ නැහැ. மரித்தாலும் கைவிடுவதற்கு யாக்கோபு தயாராக இருக்கவில்லை. මොනවාද යාකෝබ් මෙතන කියන්නේ? இங்கு யாக்கோபு என்ன சொல்லுகின்றார்? මගේ වචන වලින් මම කියන්නම්. என்னுடைய வார்த்தையிலே சொல்லுகின்றேன். යාකෝබ් කියන්නේ මම වගේ මෝඩයෙක් මං වගේ මෝඩයෙක්. யாக்கோபு சொல்லுகிறார் என்னை போல ஒரு முட்டாள் என்னை போல ஒரு முட்டாள். අද මුළු ජීවිතේම සපු දේ මුළු ජීවිතේම සපු සම්බන්ධතාවය මට ලැබුණා. என் முழு வாழ்க்கையிலும் நான் தேடிய உறவை நான் இன்று கண்டடைந்தேன். මාගේ පියාගේ ඇස්වල සපු අනුමැතිය අද මම ලබා ගත්තා. என் தகப்பனின் கண்களிலே நான் தேடிய அனுமதியை நான் இப்பொழுது பெற்றுக்கொண்டேன். රාකේල්ගේ ප්‍රේමයෙන් මුහුණෙන් මම සපු ඒ ප්‍රේමය අද මම ලබා ගත්තා. ராகேலின் முகத்திலே நான் தேடிய அந்த அன்பை நான் இன்று பெற்றுக்கொண்டேன். මම සේවය කරපු මගේ ස්වාමියාගේ පිළිගැනීම අද මම ලැබුවා. நான் வேலை செய்த என்னுடைய எஜமானின் ஏற்றுக்கொள்ளுதலை இன்று நான் பெற்றுக்கொண்டேன். මගේ ජීවිතේ පුරාම මගේ පියා සහෝදරයා මාම සහ මගේ භාර්යාව සහ මගේ සම්බන්ධතාවලින් මම පොරබදලා මම සොයාගන්න තත් කරපු දේ මම අද සොයාගත්තා. என் முழு வாழ்க்கையும் என் தகப்பனிடத்திலிருந்து என் சகோதரனிடத்திலிருந்து என் மாமாவினிடத்திலிருந்து என் மனைவியிடத்திலிருந்து நான் தேடிய அந்த உறவை இன்று நான் பெற்றுக்கொண்டேன். මට අවශ්‍ය වුණ එකම දේ දෙවියන් වහන්සේ සමග නොකඩාව තිබෙන සම්බන්ධතාවයයි. நான் தேடிய ஒரே காரியம் இறைவனோடு இடைவிடாத அந்த உறவுதான். එදා යාකෝබ් මුළු ජීවිතේම සොයපු දේ දෙවියන් වහන්සේක පොරබදිනකොට ඔය සොයාගත්තා.
அன்று யாக்கோபு தன் முழு வாழ்க்கையிலும் தேடிய அந்த காரியத்தை இறைவனோடு போராடுகிற அந்த சந்தர்ப்பத்தில் அவன் பெற்றுக்கொள்கிறான். ඒකයි එයා කිව්වේ මැරුණත් කමක් නෑ. මොකද මේක තමයි මම මුළු ජීවිතේම සෙව්වේ. ஆகவேதான் அவன் கூறுகின்றான், மரித்தாலும் பரவாயில்லை, என் முழு வாழ்க்கையிலும் நான் இதை தான் தேடினேன். මොකද ශුද්ධ ලියවිල්ලේ කියන්නේ? பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகின்றது? නුඹේ නම මොකක්දයි උන්වහන්සේ ඔහුගෙන් ඇසූසේක. உன் பெயர் என்ன என்று அவனிடத்தில் அவர் கேட்டார். යාකෝබයයි ඔහු කිව්වා. அவன் யாக்கோபு என்று கூறினான். නුඹ දෙවියන් වහන්සේත් මනුෂ්‍යත් සමග පුරබැදූ ජයගත් නිසා නුඹේ නම මින්මතු යාකෝබ් නොව ඊශාල් වන්නේ යයි උන්වහන්සේ කීසේක. அப்பொழுது அவர், உன் பெயர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். දෙවියන් වහන්සේ ඔහුගේ නම ඔහුගේ ඉරණම වෙනස් කළා. தேவனுடைய பெயரை அவன் தலையெழுத்தியே மாற்றுகிறார். යාකෝබ් කියන නමේ තේරුම රවට්ටලා හරි මට ලබා ගන්නට ඕන දේ මම ලබා ගන්න යන එකයි. யாக்கோபு என்கிற பெயரின் அர்த்தம் என்னவென்றால், ஏமாற்றியாவது எனக்கு தேவையானது நான் பெற்றுக்கொள்வேன் என்பதாகும். හැබැයි දෙවියන් වහන්සේගේ නම වෙනස් කළා ඊශ්‍රායල් කියන නමට. ஆனாலும் கடவுள் அவனுடைய பெயரை இஸ்ரவேல் என்று மாற்றினார். ඔබ දෙවියන් වහන්සේත් මනුෂ්‍යත් එක්ක පුරබදලා ඔබ ජයගත්තා කියන එකයි තේරුම. அதன் அர்த்தம், நீ தேவனோடும் மனுஷரோடும் போராடி வெற்றி கொண்டாய் என்று. මොකක්ද බයිබලයේ කියන්නේ? வேதாகமம் என்ன சொல்லுகிறது? දෙවියන් වහන්සේ එහිදී ඔහුට ආශිර්වාද කළා. கடவுள் அந்த இடத்திலே அவனை ஆசீர்வதிக்கின்றார். අවසානයේදී යාකෝබ් සෙව්වදේ ඔහුට ලැබුණා. கடைசியாக யாக்கோபு அவன் தேடிய காரியத்தை பெற்றுக்கொண்டான். මිත්‍රය අපි මේ කාලය අවසන් කරනකොට ඔබට මට කියන්න තිබෙන විශේෂ දෙයක්. பிரியமானவர்களே, இந்த நேரத்தை நாங்கள் முடிவு கொண்டு வரும்போது உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்ல வேண்டி இருக்கிறது. දේව වචනය පුරාම අපි දකිනවා සම්බන්ධතා තුළින් දයාව සොයාගත් මනුෂ්‍යන්ගේ කතාවන්. தேவ வார்த்தையில் நாம் காண்கின்றோம் உறவினூடாக தேவ தயவை தேடி சென்ற மனிதர்களுடைய கதைகளை. අපි ඉස්සෙල්ලා බැලුවා ඒදැන් ඔයදී ආදම් සහ ඒව දෙවියන් වහන්සේ සමග ඔවුන් තිබුණු සම්බන්ධතාවය පොරබැදපු ආකාරය. நாம் ஆரம்பத்திலே பார்த்தோம், ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாள் தேவனோடு இருந்த உறவிலே அவர்கள் அந்த போராடிய கதையை. ඊට පස්සේ අපි දකිනවා කොහොමද කායින් ආබල්ව මැරුවට පසුව ඔහු දෙවියන් වහන්සේ එක්ක තියෙන සම්බන්ධකම ඔහු විනාශ කරගන්න ආකාරය. பின்பு நாம் பார்க்கின்றோம், காயின் எப்படி ஆபேலை கொலை செய்த பின்பு அவனுக்கும் தேவனுக்கும் இடையில் இருந்த உறவை அவன் இழக்கின்ற விதத்தை. අපි දකිනවා යෝසෙෆ්ගේ කතාව කොහොමද ඔහුගේ ශක්තියෙන් ඔහු බැලුවා ඔහුගේ සහෝදරයන්ගේ සම්බන්ධකම පාලනය කරන්න. யோசேப்பின் கதையை நாம் பார்க்கின்றோம், அவன் தன் சகோதரர்களுடைய உறவை தன் பலத்திலே அவன் கட்டுப்படுத்த யோசிக்கின்றான். හැබැයි ඔහු ලොකු මිලයක් ගෙවල ඉගෙන ගත්තා කොහොමද දෙවියන් වහන්සේගේ ශක්තියෙන් කොහොමද ඒ සම්බන්ධකම් ඉදිරියට ගෙනියන්නේ කියලා. அவன் ஒரு பெரிய கிரயத்தை செலுத்தி கற்றுக்கொண்டான், கடவுளுடைய பலத்தை கொண்டு சகோதரர்களோடு உறவை எப்படி கட்டி எழுப்பலாம் என்று. මෝසස්ගේ ජීවිතෙත් බැලුවහම පේන දෙවියන් වහන්සේට වඩා ඉක්මන් වුණ නිසා ඔහු පණ බේර ගන්න අන්තිමට පලා ගිහිල්ලා විදේශ දේශයක ජීවත් වෙන්න වුණා. மோசே தன்னுடைய பலத்தினாலே எல்லாவற்றையும் முன்பாக செய்ய அவன் யோசித்து கடைசியில் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள இன்னொரு அந்நிய தேசத்துக்கு அவன் செல்ல வேண்டியிருந்தது வாழ்க்கை தேடி. හැබැයි ගිනි පඳුර තුලින් ඔහු දෙවියන් වහන්සේ මුණ ගැසිලා ඔහු ඉගෙන ගත්තා දෙවියන් වහන්සේ සමග කොහොමද ඔහුගේ සම්බන්ධකම් ඔහුගේ ජීවිතයේ ඉදිරියට ගෙනියන ආකාරය. ஆனால் அந்த முச்செடி அக்கினியால் பட்டியிருந்த அந்த முச்செடி அனுபவத்தின் ஊடாக கடவுளோடு மீண்டும் உறவை ஏற்படுத்தி கொண்டு இந்த பயணத்தை எவ்வாறு செல்வது என்பதை அவன் கற்றுக்கொண்டான். දේව වචනයේ කතාවේ පිරී තිබෙන්නේ දෙවියන් වහන්සේගේ දයාව නොමැතුව අපිට අපේ සම්බන්ධතා අලුත් කරගන්නට නොහැකි බවයි. தேவனுடைய வார்த்தை நமக்கு கூறுகிற விடயம் என்னவென்றால், தேவ தயவு இல்லாமல் எங்களுடைய உறவுகளை எங்களால் புதுப்பித்துக் கொள்ள முடியாது என்பது. ඔබ කැමතිද ඒ ශුද්ධ ලියවිල්ලේ ඉන්න පුරුෂයන්ගේ කාන්තාවන්ගේ ලයිස්තුවට ඔබගේ නමත් ඇතුළත් කරගන්න. நீங்கள் விரும்புகின்றீர்களா பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கின்ற புருஷர்களுடைய ஸ்திரீகளுடைய பெயர் பட்டியலிலே உங்கள் பெயரையும் இணைத்துக் கொள்வதற்கு. මිත්‍රය දෙවියන් වහන්සේ ඔබගේ සම්බන්ධකම් අලුත් කෙරුවාම பிரியமானவர்களே, கடவுள் உங்கள் உறவுகளை புதுப்பித்தவுடன் ඔබ සමහරක් වෙලාවට යාකෝබ්ෙන් කොරගහන්ට වෙයි සමහරක් වෙලාවට.
சில வேளை நீங்கள் யாக்கோபை போல கொஞ்சம் நொண்டியாக நடக்கலாம். නමුත් දෙවියන් වහන්සේගේ ප්‍රීතිය ඔබට ලැබෙන්නට යනවා. ஆனால் கடவுளுடைய சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வீர்கள். ඔබ කැඩිලා බිඳලා සිටියත් நீங்கள் உடைந்து நொறுங்கி இருந்தாலும் දෙවියන් වහන්සේගේ දයාවට පුළුවන්. தேவ தயவுக்கு முடியும். ඔබගේ ජීවිතයේ පොරබර බදින අතර ඔබගේ සම්බන්ධතා අලුත් කරන්න. உங்கள் வாழ்க்கை போராட்டத்தினூடாக உங்கள் உறவுகளை புதுப்பிப்பதற்கு අපි ඇස්වසා හිස්නවා අපි යාඥා කරමු. எங்கள் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ස්වර්ගයේ වැඩ සිටින අපගේ පියාණෙනි. பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற எங்கள் தகப்பனே, අපේ සියලු සම්බන්ධතාවයන් ඔබ වහන්සේගේ පාදපාමුල අපි තබනවා. எங்கள் உறவுகளை உமது பாதத்தில் வைக்கின்றோம். ස්වාමිනී අපි පසුතැවිලි වෙනවා අපේ සම්බන්ධතා අපි පාලනය කරලා ඒවායින් අයුතු ප්‍රයෝජන ගණ්ඩ අපි උත්සා කරපු නිසා. ஆண்டவரே, எங்கள் உறவுகளினூடாக நாம் தவறான பிரயோஜனங்களை பெற்றுக்கொள்ள முயற்சித்தமைக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்கின்றோம். ශුද්ධාත්මයන් වහන්ස අපේ හදවත් ඔබ වහන්සේ වෙනස් කළ මැනව. பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய உள்ளங்களை மாற்றுவீராக. අපේ සම්බන්ධකම් වෙනස් කළ මැනව. எங்களுடைய உறவுகளை புதுப்பிப்பீராக. ස්වාමිනී අපේ හදවත් වෙනස් කළ මැනව. எங்களுடைய உள்ளத்தை இருதயத்தை நீர் மாற்றுவீராக. යේසුස් වහන්ස ඔබ වහන්සේගේ දෑතට අපේ සියලු සම්බන්ධ අපි බාර කරන අතරදී ஆண்டவரே, உம்முடைய திருக்கரத்தில் எங்கள் எல்லா உறவுகளையும் நாங்கள் ஒப்புக் கொடுப்பதோடு ඔබ වහන්සේගේ වචනයට විශ්වාසව සිටින්ට අපට උපකාර කරන්න. உம்முடைய வார்த்தைக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கும்படி எங்களுக்கு உதவி செய்யும். ස්වාමිනී අපේ විවාහයන් ඔබ වහන්සේගේ දෑතට අපි බාර කරනවා. ஆண்டவர், எங்கள் திருமணத்தை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். අපේ දරුවන් අපි බාර කරනවා. பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றோம். අපේ මිත්‍රයන් අපි බාර කරනවා. எங்கள் நண்பர்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். ස්වාමිනී අපේ පළඳු වී තිබෙන කැඩී බිඳලා තිබෙන සම්බන්ධක අපි බාර කරනවා. ஆண்டவரே, உடைந்து நொறுங்கி இருக்கிற எங்கள் உறவுகளை ஒப்புக் கொடுக்கின்றோம். ඔබ වහන්සේගේ කුරුසියේ දයාව තුලින් உம்முடைய சிலுவையின் தயவினூடாக අපිට අලුත් මාවතක් සෑදුව මැනව. எங்களுக்கு புதிய ஒரு வழியை ஏற்படுத்துவீராக. ඔබ වහන්සේගේ දෑතට අපි බාරවන්නේ. உம்முடைய திருக்கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். යේසුස්ගේ බලවත් නාමයෙන්. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ආමේන්. අප විශ්වාස කරනවා දයාව නිසා මේ දේශනය තුළින් ඔබගේ ජීවිතයට අලුත් ඇරමුවක් ලැබුණ කියා. நாங்கள் விசுவாசிக்கிறோம் தயவு நிமித்தம் இந்த பிரசங்கத்தின் நிமித்தம் உங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பம் கிடைத்திருக்கும் என்று. හොඳයි, මේ මොහොතේ අපි දැන්වීම් වලට සවන් දෙන්නට යනවා. இந்த நேரத்திலே நாங்கள் சில அறிவித்தல்களை நாங்கள் பார்க்க போகின்றோம். ලබන බදාදා පවුල් අල්තාරය මතෙව් 5:13 පදයත් මාක් සුභාරංචියේ 9 පරිච්ඡේදයේ 50 පදයත් දැක්වෙන පොළවේ ලුණු යන උපමා කතාව ඔබට පවුල් අල්තාරය උදෙසා භාවිතා කළ හැකිය. එමෙන්ම ජීවිතයට මග බයිබල් අධ්‍යයනයට පූජක ඇලෙක්සි පෙරේරා මේ බ්‍රහස්පතින්දාත් සවස 7ට අප හා සමග Zoom තාක්ෂණය ඔස්සේ පුත්‍රකමේ ආත්මය පිළිබඳව කතා කරන්නට යනවා. ඉතින් ඔබට අපි ආරාධනා කරන්නට කැමති ඒ හා සම්බන්ධ වන්නට. குடும்ப பலிபீடம். இந்த வாரத்திற்கான வாசிப்பு மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13வது வசனம், மாற்கு 9வது அதிகாரம் 50வது வசனம். நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள் என்ற உவமையை உங்களுக்கு உபயோகிக்க முடியும். அடுத்தபடியாக வாழ்க்கைக்கு வழி வேத பாடமானது வருகிற வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு நடைபெறவிருக்கின்றது. இந்த கிழமையிலும் போதகர் அலெக்சி பெரேரா அவர்கள் எங்களோடு கூட இணைந்து கொள்ளுகிறார். உங்கள் அனைவரையும் நாங்கள் அழைக்கின்றோம் இந்த வேத பாடத்திலே எங்களோடு கூட இணைந்து கொள்ளும்படியாக. ලබන සතියේ මේ දේශනා මාලාවේ තවත් අනර්ග දේශනයකින් අපි ඔබ හමු වෙනට යනවා. அடுத்த வாரம் இந்த பிரசங்க தொடரிலே ஒரு நல்ல ஒரு பிரசங்கத்தோடு மீண்டும் உங்களை சந்திக்க இருக்கின்றோம். එතෙක් ඔබට ආශිර්වාදවත් සතියක් ප්‍රාර්ථනා කරනවා. அது வரைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாரம் உங்களுக்கு கிடைப்பதாக. අපි ආඥා කරමු. இப்பொழுது நாங்கள் ஜெபம் செய்வோம். දැන් අපගේ පියු දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමයද, இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவருடைய அன்பும் පුතුරු යේසුස් වහන්සේගේ කරුණාවද, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் ශුද්ධාත්මයන් වහන්සේගේ කිව නොහැකි සමාදානයද பரிசுத்த ஆவியானுடைய சமாதானமும் සියලු දෙනා සමගම වේවා. உங்களை ஒவ்வொருவரும் கூட இருப்பதாக. ආමේන්. ஆமென்.